அலையாக கல்கியின் அவதாரம் என்ற இந்த உயிரின் 10வது நிலை அடைந்து பின்னுரையில் இன்று சப்தரிஷி மண்டலங்களுடன் ஒளிச்சுடராக திகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நன்னாள் தான் இங்கு குரு பூஜையாக எமது குருநாதர் அருளாற்றலை சக்தியில் நீங்களும் இந்த உணர்வுக்குள் பதிவு செய்து அந்த குரு வழியில் மெய்மொழி காணும் மெய்ப்பொருள் காணும் பொருளறிந்து செயல்படும் ஆற்றல் மிக்க இந்த உணர்வுகள் உன் உடலிலே பதிவாகும் இந்த நன்னாள். ஆகவே இந்தியாவின் சாஸ்திர விதிகளில் இன்று வைகுண்ட ஏகாதசி என்று சொல்வார்கள். இது மகிழ்ச்சிகள் காட்டி உணர்த்தி சென்ற அந்த வழியில் வைகுண்டம் என்பது நாம் இங்குலகம் சென்ற நன்னாடையாம். ஏகாதசி என்றும் அழியா சுடராக ஒளியாக நின்ற நாள் என்ற இந்த நிலையைத்தான் சொர்க்க வாசல் என்று சொல்வார். இன்றைய சொர்க்க வாசல் என்பதை இரவு முடித்து உணவு உட்கொள்ளாது இருப்பதல்ல. ஆகும் என்றுமே விழித்து உணர்வுண்டு ஒளியின் சுடராக ஒளியின் நிலையாக நிலை பெற்ற அந்த நன்னாளை குறிக்கும் நன்னாள் தான் வைகுண்ட ஏகாதசி என்றும். இந்த நன்னாளில் தான் என்றும் ஏகாந்த நிலைகள் கொண்டு ஒளியின் சுடராக நிலையாக இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஒளியின் சரீரமாக எந்த உடலின் ஈர்ப்புக்குள் சிக்காது அந்த ஒளியின் தொடராக பரவச் செய்து மனித வாழ்க்கையில் அந்த இருக்குண்ட விஷயத்தின் நஞ்சின் தன்மையை மாய்க்கும் ஆற்றல் மிக்க சக்தியாக அவர் வெளிப்படுத்தும் உணர்வலைகள் சூரியனின் காந்த சக்தியால் தவறப்பட்டு இந்த பூமியை சுழந்து கொண்டிருக்கும் இந்த நன்னாளை நீங்கள் அனைவரும் பெறங்கள் என்ற இந்நிலையைத்தான் இன்று குரு பூஜையாக அடைகிறது. இப்போ குரு என்பது நாம் எதை ஆழமாக பதிவு செய்கின்றோமோ அதை மீண்டும் அதை செய்ய எண்ணும் போது அது குருவாக நின்று நமக்குள் செயல்படுத்துகின்றது. ஆகவே மாமகரிஷி உணவை தன்னைய ஒளியாக மாற்றி இந்த ஒளியின் சுடராக சென்ற அந்த ஒளி சரீரத்தை இந்த உடலோட்டு சென்றபின் என்னை கண்ணுற்று பார்க்க செய்து இந்த பூமிக்குள் தான் வாழ்ந்த காலங்களில் எத்தனை உணர்வு கொண்டு எல்லோருடன் நாம் பழகினோ அதே சமயம் எல்லோருடைய நோய்களும் நீக்கவும் உதவினேன். என்பால் பற்றுதல் அனைத்தும் கொண்டனர். இருப்பினும் அவர்களுடைய பாச உணர்வுக்குள் சிக்காது அந்த அவர்கள் என்னும் ஏங்கம் அவர்களை இருநீக்கிய நீப்பொருள் காணும் சக்தியாகலாம் என் உணவின் செயல்கள் செயல்பட்டது. ஆக இந்த உடலை விட்டு இந்த உயிராத்மா நான் சொல்லுகின்றேன். ஒளியின் சுடராக எவருக்கும் சிக்காது இந்த உயிராத்மா எப்படி செல்வதென்றுப்பா என்று உணர்த்தினார் இந்த உடலை விட்டு சென்ற நாள். ஆகவே அவர் காட்டிய உணவின் ஆற்றலை இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு நாம் காந்த அலைகளால் அதனுடன் தொடர்பு கொண்ட சில நிலைகளை இயக்கப்பட்டு பதிவு செய்வது போல நாம் உடலுக்குள் இருக்கும் காந்த உணர்வுகள் ஒவ்வொரு உணர்வுக்குள் மறைந்திருக்கும் காந்தம் அவை அனைத்தும் புலமுடிங்கி நாம் கூர்மையாக எதை இப்போ உபதேசிக்கின்றோமோ அதை கூர்ந்து நீங்க கவனிக்கும் போது அந்த மகிழ்ச்சியின் அருளாற்றலும் அவர் பெற்று அந்த உணவில் ஆற்றலும் மகிழ்ச்சி உபதேசித்த இந்த உணர்வுகள் அனைத்தும் உங்க உணர்வுகள் இது பறிந்து என்றும் ஏகாந்த நிலை பெறும் ஒளியின் சுடராக உங்களுக்குள் பதிவாகி அந்த உணவின் ஆற்றல் உங்களுள் அது வளர்ச்சி பெற்று இப்போது நாம்
உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் கலந்துள்ள நஞ்சை மலமாக மாற்றுவது போல உங்க வாழ்க்கையில் பேரன்பு கொண்டு, பரிவு கொண்டு, இரக்கம் கொண்டு, ஈகை கொண்டு, மற்றுடன் கூர்ந்து கவனித்து அவருடைய உணவை அறிந்து உணர்ந்து அவர்களுக்கு நல்ல பண்பும் பரிவுடன் உதவி செய்த இந்த உணவால் அவர்கள் நன்மை பெற்றாலும் நீங்க பரிவும் பண்பு கொண்டு ஈகை இரக்கமுடன் அவர் நுகர்ந்து பார்க்கப்படும் போது அவர்களின் உடல்களில் உள்ள அந்த வேதனைக்குரிய அந்த உணர்வுகள் நீங்கள் நுகர்ந்தறிந்து உதவி செய்தாலும் நுகர்ந்த உணர்வுகள் நஞ்சாக உங்களுக்குள் கலந்திருக்கும். உங்கள் அறியாத கலந்த இந்த நிலையில் உங்கள் உடல் எப்படி மலமாக உணவுக்குள் இருக்கக்கூடிய நஞ்சை மலமாக மாற்றுகின்றதோ இதை போல மகிழ்ச்சிகளின் அருள் உங்களுக்குள் பதிவாகி உங்களுக்குள் உங்களை அறியாது அந்த நஞ்சின் தன்மை உணவுக்குள் கலந்த அந்த நஞ்சின் நிலைகள் அது மனமாக மாற்றி மெய் உணர்வு கணும், மெய் உணர்வு காணும், மெய் ஞான அருள்கள் உங்களுக்குள் வளர வேண்டும் என்ற எமது குருநாதர் என்பேர் எப்படி அந்த நிலைகள் பெற வேண்டும் என்ற ஏற்ற உணர்வுடன் சொன்னாரோ அவர் அருள் உங்களுக்குள் இதை பகிர்ந்து இந்த உணர்வின் அறைகள் உங்களுக்குள் மெய்வழி காணும், மெய்வழி அறிவும் கல்கியின் அவதாரம் என்ற ஒளியின் உயிரின் ஒளியுடன் உணர்வுகள் அனைத்தும் ஒளியாக பெறும் இந்த ஆற்றல்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்தே இந்த குரு பூஜை நன்னாளை குரு அருள் உங்களுக்கு பெறச் செய்வதற்கும் பெறுவதற்கு இந்த நன்னாளை என் குரு காட்டிய வழியில் குரு பூஜையாக வைத்து ஆகவே இங்கே அமர்ந்திருந்து கேட்டுணரும் இந்த நிலையில் அருகில் உள்ள நண்பர்கள் அவர்கள் கேட்டுணரும் போது எதிர்மறையான சொற்களோ இடையூறுகள் செய்யும் நிலையில் அகற்றி தன் அடக்கம் கொண்டு அமைதி கொண்டு அனைவரும் அந்த மகிழ்ச்சிகளில் அருளாற்றல் மிக்க இச்சக்தி அது பதியும் வண்ணம் உதவி செய்யும்படி வேண்டிக் கொள்கிறேன். எந்த ஏற்க அளவுடன் நாம் வந்தோமோ சிறிதளவு தன் அருகிலே சலசலப்புகள் ஏற்பட்டார் அதை தாமும் கேட்காது கேட்பவர்களையும் கேட்க விடாது தடுக்கும் நிலையா அத்தகைய நிலையை தவிர்த்து மெய்வழிகள் அனைவரும் பெற வேண்டும், மகிழ்ச்சிகளின் அருளை பெற வேண்டும் என்று எழுதி அமைதி கொண்டு எல்லோரும் அந்த மகிழ்ச்சிகளின் அம்சத்தை பெற வேண்டும் என்ற ஏற்ற நிலையில் ஆங்காங்கு அமர்ந்திருந்து இந்த ஆற்றல் இயக்க சக்தி பெற வேண்டும் என்று எல்லோரும் ஒருமித்த உணர்வுடன் இது செயல்படும்படி கேள்விக்கொள்கிறேன். எமது குருவின் அருளாசிகள். ஏனென்றால் இன்றைய உலகம் மனிதனுக்கு மனிதன் இரக்கமற்ற நிலையில் சகோதர தத்துவத்தையும் பிரித்தாடும் உணர்வுகளாக படர்ந்து விட்டது. அதே சமயம் ஒரு சூரிய குடும்பம் போன்று இருந்து வாழும் இந்த குடும்ப நலன்களிலும் இன்று காற்று மண்டலத்தில் கலந்துள்ள விஞ்ஞான அறிவால் உணர்ந்தறிந்த இந்த உணவின் ஆற்றல்கள் சூரியனின் காந்த சக்தியால் கவர்ந்து மெய்வழி காணும் அந்த நிலையை யூற்றூண்ட நிலைகள் சூழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் குடும்ப பாசமும் பற்றும் மற்ற நிலைகளையும் குடும்பத்துடன் வாழ்ந்து வளர்ந்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிராத்மாக்கள் பாலுக்குள் சத்து இருந்தால் அந்த சத்தை குடிப்பவருக்கு எப்படி சத்தாக வருகின்றதோ அதனுடன் சிறிது நஞ்சை கலந்தால் அந்த பாலின் சத்து நிலைகள் மறைந்து அதை குடித்தவர்கள் விழுந்தது போல இன்று காற்றலையிலே கலந்துள்ள நஞ்சின் தன்மைகள் நாம் எத்தகைய நிலைகள் கொண்டு சுவாசித்தாலும்
வளரலாது தடுக்கும் இத்தருணத்தில் சகோதரர் பாசத்தினுடைய நிலைகளை வீட்டிடும் இந்த விஷத்தன்மை கொண்ட உணர்வுகள் இன்று பூமியை பழகிருக்கும் இந்த நிலையில் நாம் அனைவரும் ஒன்று கொண்டு இந்த வைகுண்ட ஏகாதசி என்ற இந்த நிலையில் எல்லா மகிழ்ச்சிகளின் அருள் ஆற்றலை இன்று உபதேசிக்கும் உணர்வுகளில் பதிவு செய்து இதை தியானித்து வலு பெற்று இதை நாம் இன்னும் மூச்சலையலார் உலக மக்கள் அமைதியும் வண்ணமாக உங்களுடைய மூச்சலைகள் அமைய வேண்டும். நீங்கள் இட்ட மூச்சலைகள் நன்றிகளான நிலைகளாக இந்த பூமியிலே பறந்துள்ள அந்த நிலைகளை வீழ்ச்சிடும் அல்லது அது செயலற்றதாக ஆக்கும் நிலையாக இன்று நீங்கள் தியானிக்கும் இந்த உணர்வுகள் வீரியமடைந்ததாக அமைய வேண்டும் என்று எமது குருநாதர் அருள் ஆசிகள் அந்த அருள் ஆசிகளில் என்னுடைய ஆசையும் எல்லோருக்கும் இந்த நிலையை பெற்று உலகம் சகோதர தத்துவத்துடன் வாழ வேண்டும். மனிதன் என்ற நெய்முறையின் தன்மையை உணர வேண்டும். மக்கள் அனைத்தும் அமைதி கொண்டு வாழ வேண்டும். நாம் மூச்சலைகள் அனைத்தும் சூரியன் எவ்வாறு மற்ற அனைத்து சக்தியும் ஒளி சுடராக மாற்றி பிரபஞ்சத்தை வாழச் செய்கின்றதோ அதே போல இங்கு அமர்ந்து கேட்பாலும் அனைவருடைய உணர்வுகளும் நாம் வெளியிடும் அனைத்தும் ஒவ்வொன்றும் ஒளி சுடராக மாற்றும் சக்தியாக இந்த குரு பூஜையில் நீங்க விளைவிக்கும் வளர்த்துக் கொண்ட அந்த உணவின் ஆற்றல் படர்ந்து ஒவ்வொருவரும் கல்வி என்ற அவதாரங்களை அடைந்து கல்வி கொண்டும் நீங்க மூழ்கிவிடும் அலைகள் அனைத்தும் நன்மையை மாற்றும் சக்தியாக படர வேண்டும் என்று பிரார்த்தித்து வேண்டிக் கொண்டும் எமது குருநாதர் எமது அருளிய அந்த ஆற்றலை உங்களுக்கும் சிறிதளவு தெரியப்படுத்துகிறேன். பித்தனை போன்ற இருந்த எமது குருநாதர் என்னை அறியாது என்னை கவர்ந்து சில காலம் என்னை பின்தொடர்ந்து இருந்தார் என்ற திருநாளா நான் இதை உணர முடிந்தது. பித்தனை போன்றே என்னை கவர்ந்து வந்து எனக்கு டீயும் மற்ற இலையையும் கொடுத்து குடிக்க சொல்லி வந்தார். இருப்பினும் அவரை பித்தனை போன்று இருப்பதனால் அவரை அணுகாது நான் விலகி சென்றேன். இருப்பினும் அவர் உடாது என்னை தொடர்த்திக் கொண்டே வந்தார். அப்படி வந்த நிலையில் எனது மனைவிக்கு மிகவும் கடினமான நோயாக அது விளைந்து டாக்டர்களால் விஞ்ஞான கரை கொண்டு கூட அது சரிப்படுத்த முடியாத நிலையில் ஏற்பட்ட இந்த நிலையில் எமது குரு ஒரு சிறிதளவு எலுமிச்சம்பழமும் முகுதியும் கொடுத்து தீராதிருந்த நிலை அந்த நோயை போக்கி என்னை நம்ப வைத்து நான் சொல்வதை கேட்கின்றாயா என்று கேட்டு சரி என்று சொல்லி அதன் வழியிலே அவர் பின்தொடர்ந்து அவர் எனக்கு உபதேசிக்கலாம். என்றால் மற்றதெல்லாம் புத்தகத்தில் போட்டிருக்கேன், திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம் என்பதற்காக சுருக்கமாக சொல்லுகிறேன். அப்படி வந்த இந்த நிலையில்தான் அகசியமா மகரிஷி அவர் ஒன்றும் அறியாத நிலையில் கொண்டிருந்தாலும் அவர்களுடைய தாய் தந்தையர் காட்டுக்குள் அவர்கள் இருக்கப்படும் போது அவர்கள் மற்ற தாவர இனங்களை நுகர்ந்து அறிந்து அந்த உணவின் ஆற்றலைக்க இச்சக்தியை அவர்களுடைய தாய் தந்தையர்கள் அந்த தாவர இன உணவின் சத்தை
அவர்கள் கலந்து அவன் வெளிகொண்டு மற்ற உயிரினங்கள் அவரை தாக்காத வண்ணம் சந்தர்ப்ப வசத்தால் ஒவ்வொன்றும் கற்று உணர்ந்தனர். அந்த உணர்வுகள் அனைத்தும் அவர் உணர்விலே பதிவானது. அவன் மனித கொண்டு தனக்கென்று ஈன்ற தன்னுடைய குழந்தையான அகசியம் என்று பிற்காலங்களில் பெயரிடப்பட்ட அந்த இளம் பருவம் கொண்ட குழந்தையை அவர்கள் அழைத்து சென்று காட்டுக்குள் செல்லப்படும் போதும் எதிர்பாராத வழியில் நோயிற்று அவர்கள் இறக்கும் தருணத்தில் தன் குழந்தைப்பால் பற்று கொண்டு ஏற்றம் கொண்டு அந்த தாய் தந்தையர்கள் ஆத்மா உடலை விட்டு பிரிகின்றனர். அவ்வாறு உடலை விட்டு பிரிந்த அந்த உயிராத்மா அகசியம் என்று இன்று நாம் சொல்லுகின்றமே, ஆனால் இப்போ இவர்கள் கரையில் வரக்கூடிய அரசியல் அல்ல. இந்த பூமியிலேயே முதல் முறையாக ஞானத்தின் அடிகோலை அறிந்துணர்ந்த அந்த அரசியல் என்று இதை காட்டுவதற்காக நமது குருநாதர் என்னை காட்டுக்குள் அழைத்து சென்று சில பகுதிகளில் ஆரம்ப காலத்தில் அந்த அரசியலுடைய தாய் தந்தையர்கள் இவர்களை எப்படி அழைத்து சென்றார்கள், இந்த காட்டுக்குள் எந்த நிலையில் இருந்தது என்ற நிலையை இப்போது நாம் எப்படி நேரடியாக பார்க்கின்றோமோ இதை போன்றே எமது குருநாதர் பல லட்ச ஆண்டுகளுக்கு முன் அந்த மனிதர்களாக வாழ்ந்து அவர்களிட்ட மூச்சலை பூமியிலே எவ்வாறு படர்ந்திருக்கின்றது என்ற நிலையை உணர்த்துவதற்காக என்னை அழைத்து சென்றார். அக்காலங்களில் அந்த காட்டு பகுதிகளில் அகசியுடைய தாய் தந்தையர்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டால் தன் சகாக்களுக்கு அவர்கள் எப்படி வைத்தியம் செய்தார்கள் என்ற நிலையை உணர்த்தினார். அது பல தாவர இனங்களை நுகர்ந்து தன் உணர்வு சக்தி தனக்கு வரும்போது அதனை நெறி அந்த உணர்வின் இயக்கங்களை அறிந்து மற்றவர்கள் நோயிட்டு இருப்பவர்களுக்கு அவரையும் நுகர்ந்து அவருக்குள் எந்த தீய விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்ற நிலை உணர்ந்து இந்த தாவர இடத்தை நுகர்ந்து அதை அவர்களுக்கு மருந்தாக கொடுத்து அவர் அறியாத வந்த தீய நிலைகளை நீக்கும் நிலைகளை இந்த அரசியலை தாய் தந்தையர்கள் பெற்றிருந்தார். அவ்வாறு அவர்கள் மத்தியிலே இந்த நோய்களை நீக்கும் அந்த சக்தி அரசியலை தாய் தந்தையருக்கு பெற்றிருந்ததுதான் அவர்கள் இப்படி நுகர்ந்தார்கள், அந்த உணர்வை தனக்குள் வளர்த்தார்கள். பிறருக்கு நோயை போக்க அவருடைய எண்ணங்கள் எப்படி வளர்த்தார் என்ற நிலையை உணர்த்துகின்றார். பிறர் துன்பப்படும் உணர்வின் தன்மையை தாவர சத்தை தனக்குள் எடுத்து நுகர்ந்து அந்த நோயும் அந்த நோயுடைய வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த நோயை நீக்க இந்த தாவர சத்தை அவர்களுக்கு கொடுத்து அதை நீக்கிட்டு அதை கண்டு அவர் மகிழ்ச்சி பெறுகின்றனர். ஆனால் நோய்வாய்ப்பட்டவரோ அவர் உடலிலே அந்த நோயின் வேதனை கொண்டிருந்து இந்த தாவர இனத்தால் அந்த நோய்கள் நீங்கி அவர் மகிழ்ச்சி பெறும்போது அந்த மகிழ்ச்சியான உணர்வு வெளிப்படுவதை கண்டு அகசியுடைய தாய் தந்தையர்கள் அதை கண்டு அதை நுகர்ந்து அந்த உணர்வு சக்தி தனக்குள் அது வளர்த்துக் கொண்டனர். அவன் நோயை நீக்க வேண்டும் என்ற உணர்வு அது உடலிலே விளைகின்றது. அந்த விளைந்த உணர்வு ஆற்றல் மிக்க சக்தியாக அது மலர். அந்த உணர்வு கொண்டுதான் காட்டுக்குள் வரக்கூடிய மிருகங்களை இந்த தாவர இடத்தின் மனத்தை கண்டு இவர்கள் தாக்காதவர்களை பாதுகாத்து வந்தனர். அதற்கு எந்த யூசியை கொடுப்பதில்லை மற்ற உயிரினங்கள். ஆகவே ஒவ்வொரு தாவர இனங்களும் புசித்து வந்த மற்ற உயிரினங்களான மிருகங்களுக்கு இது எதிர்நிலையாகும் போது இந்த மனத்தை கண்டவுடனே அது விலகி செல்லுகின்றது. ஆக இந்த மனிதனுடைய உடலின் மனங்கள் வெளிப்படாதபடி அந்த மனத்துடன் இந்த
காக்காது விலகி செல்கின்றது. விஷத்தன்மை கொண்ட கிருமிகளும் பூச்சிகளும், அதாவது விஷத்தன்மை கொண்ட பாம்புகளும் தேள்களும் இவர் அருகிலே வராதபடி எப்படி நகர்ந்து செல்லுகின்றது என்ற நிலையை அவர் காட்டினார்கள். காட்டுக்குள் சென்று ஆகவே அவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அனைத்தும் அவர் உடல்களை இயக்கி சிந்திக்கின்றது சித்தர் என்ற நிலையில் தனக்குள் அதை காட்டுகின்றார். அவர்கள் அறியாத அந்த சந்தர்ப்பத்தில் தன்னை காத்திட அவர்கள் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் இவ்வாறு விளைந்து மற்றவர்களை காத்திடும் எண்ணங்கள் வளர்ந்து அந்த உணர்வு ஆற்றல் மிக்க உணர்வுகள் அவர் உடலே விளைந்து தன் குழந்தையை காத்திட வேண்டும் என்ற நிலையில் கொண்டு அங்கு இருக்கும் சமயத்தில் தான் அவர்கள் அறியாது நோய்கள் வந்து, அதாவது விஷத்தன்மையான கடும் விஷமான நிலைகள் இவர்கள் தாக்கப்படும் போது இரு ஆத்மாக்களும் உடலை விட்டு பிரிகின்றன. அப்போ குழந்தை பருவமாக இருந்த அரசியல் அது தன்னை அறியாது தனக்கு ஆர்வமற்ற நிலைகளில் அனைவரை இறந்துவிட்டது என்ற அந்த இயக்க உணர்வுடன் ஏன் இருக்கின்றார். அதே சமயம் அதே இயக்க உணர்வுடன் அந்த அனைவருடைய உயிராத்மாக்கள் இந்த அரசுடைய உடலுக்குள் புகுகின்றது. அப்போதுதான் அவர்கள் உடலிலே புகுந்து கொண்ட அந்த உடலின் ஆற்றலுக்கு சக்தி அகசின் அந்த சிசுவான 5-6 வயசுக்கு தான் இருக்கும். அவர் உடலுக்குள் இந்த ஆற்றல் மிக்க சக்திகள் அவர் உடலுக்குள் சென்ற உடனே அன்னைதந்த இயக்கத்துடன் விண்ணை நோக்கி ஏகின்றார். அனாதையாக இருக்கும் இந்த காட்டு பகுதியில் என்னை காத்திட ஒருவரும் இல்லையே என்ற இயக்க உணவுடன் காத்திட எங்களுக்கு அந்த அவசியத்தை பெற வேண்டும் என்று அந்த சூரியன் சுடவிட்டு வெளிப்படுத்திக் கொண்டிருந்த அதைதான் கடவுள் என்று ஆரம்ப காலங்களில் என இருளிலிருந்து தன்னை காத்திடும் ஒளிச்சுடராக காட்டி பொருளறிவின் சக்தியாக உணர்த்திக் கொண்டிருக்கும் சூரியனை அந்த பாலகன் ஏங்கி பார்க்கின்றான். தாய் தந்தை வழி அந்த ஏற்ற உணர்வுடன் நீங்களை காத்திருந்த இறைவனே, என் பாய்ச்சலைகள் என்னை விட்டு திரும்பி சென்று விட்டனர். ஆதரவற்ற நிலைகள் இருக்கும் எனக்கு அனுபவிக்க வேண்டும் என்று ஏங்கி விண்ணை நோக்கி ஏங்குகின்றான் அந்த பாலகன். அதே சமயத்தில் தான் அந்த தாய்களுடைய வீராத்மாக்கள் உடலுக்குள் சென்றபின் அவர்கள் கற்றுணர்ந்த உணர்வுகள் அனைத்தும் இயங்கப்பட்டு இதன் இயக்கத்தால் சூரியனை பார்க்கப்படும் போதும் சூரியனில் வெளிப்படும் காந்த அலைகள் இதன் புலன் அறிவுக்குள் எட்டி இவன் உடலே அமைந்துள்ள அந்த தாய்களுடைய உணர்வுகளுக்கும் அது வீரிய உணர்வாக அது படர்கின்றது. அப்போதுதான் குழந்தையை காத்திடும் உணர்வு அவர்கள் கற்றுணர்ந்த அந்த அனைத்து சக்தியும் இதன் விண்ணை நோக்கி ஈர்க்கும் போது நாம் எப்படி ரேடரை வைத்து விண்ணை நோக்கி அதை விண்வெளியிலே நடக்கும் சம்பவங்களை விஞ்ஞானிகள் கண்டுணர்ந்தனரோ அதை போல இதனுடைய கண்ணின் புலனறிவுக்கு வீரிய சக்தி கொண்டு புலனறிவை விண்ணை நோக்கி ஓடுகின்றது. அப்பொழுதுதான் விண்ணின் ஆற்றல் நுண்ணிய அளவு உணவின் தன்மையை அவன் உணர்வு ஆற்றல் மிக்க சக்தியை பெற்று ஒரு அணுவின் இயக்கம் எவ்வாறு உருவாகின்றது. சூரியன் என்று வெளிப்படும் காந்தன் அவரின் வினைத்த வெப்பம் அந்த அலைகளாக வெளிப்படும் போது சூரியனுக்கு வரும் அல்ட்ரா வயலட் என்ற விஷம் இது வழிவரும் போதே இந்த காந்தங்கள் எப்படி கவர்கின்ற இந்த பாலகன் உணர்கின்றான். இதனுடைய சந்தர்ப்பமே அது. அதே போல இப்போது நாம் இங்கே பார்க்கின்றோம் வாழ்வதில் மந்திரங்களோ யந்திரங்களோ பல நிலைகளை செய்து பக்தியின் நிலைகள் கொண்டு அது வாழ்ந்து வளர்ந்து வந்தாலும் அதன் வழியிலே இறந்த பின் யாருமே பட்டு கொண்டனரோ அவன் உடலிலே இந்த ஆத்மா சென்ற பின் இவருடைய உணர்வுடைய நிலைகளை இயக்குவதை பார்க்கலாம். ஆனால் ஒருவர் துன்பங்கள் செய்தால் அதே உணர்வுடன் அவருடைய துன்ப உணர்வை தனக்கு வளர்த்துக் கொண்டு இறக்கப்படும் போது அவருடைய உணர்வு மனத்தை தனக்கு வளர்த்துக் கொண்டு இந்த ஆத்மா உடலை விட்டு பிரிந்து சென்ற பின் இன்னொரு உடலுக்குள் அதே வெறுப்பு கொண்ட உணர்வுக்கு உடலுக்குள் சென்று அப்படி
நிலைகளாக ஆக்குவதையும் பார்க்கலாம். இதுதான் சாப நிலைகள் என்பது. சுவாமி எனக்கு இப்படி செய்தாயே, நீ உட்கொள்வியா என்று இன்னொரு உணர்வாலைகள் பறந்தாலும் அதே உணர்வு ஏற்கலைகள் வளர்ந்து இந்த உயிராத்மா வெளியே செல்லும் போது அந்த உயிராத்மா அந்த உணர்வுடன் கலந்த பின் இந்த ஆத்மா இந்த உடலிலே சென்று எத்தகைய தீய விளைவுகள் உருவாக்குதலையும் இதையும் அதையும் காட்டுகின்றார். ஆகவே நீங்க மனித வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் என்ற ஆசையில் இருந்தாலும் சந்தர்ப்ப வேகத்தால் ஒருவருக்கு ஒருவர் வெறுப்புணர்கள் காழ்ப்புணர்கள் வந்துவிட்டார். அதனால் ஒருவருக்கு ஒருவர் சாபம் என்ற நிலைகளும் அவர் உடலுக்கு வெறுத்து மூட்டி இவரை அழைத்திட வேண்டும் எண்ணங்கள் அவர் உடலிலே வளையப்பட்டு அதனால் அவர் உடலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த உணர்வின் அலைகள் வெளிப்படுவதை மற்றது எதிர்நிலைகளிலிருந்து கேட்டு நுகரும் இந்த உணர்வு புகுந்து அது பதிவாகி அவர்களுக்குள் இதே தீய விளைகள் விளைந்து மனிதன நிலையில் நன்மை பெயர்க்கும் நன்மை நல்லது செய்யும் இந்த உணர்வின் ஆற்றல் வளராது. இவருடைய சாப அலைகள் எப்படி விளைகின்றது என்ற நிலையை தெரிவித்து காட்டுகின்றார். வாசத்தின் பற்றுதலால் அரசன் என்ற பாலகனின் உடலில் அந்த மெய்வுணர்வு வளர்த்துக் கொண்ட இந்த பாச உணர்வால் வளர்த்துக் கொண்ட பின் அதே தாயகத்தையும் உணர்ச்சி இயக்கத்தால் வெளியே நோக்கி ஈர்க்கும் போது சூரியனுக்கு வெளிப்படும் இந்த உணர்வின் அறிவின் ஆற்றலை அறிந்தான். அதனால்தான் அவனுக்கு அரசின் என்று பெயரை வைத்தனர் என்ற நிலையை காட்டுக்குள் செல்லட்டும் குரு இதை காட்டுகின்றார். இதை காட்டுவதற்கு முன் அது ஒவ்வொரு நிலையிலும் மனிதன வாழ்க்கையில் ஏற்படும் துன்ப நிலைகள் எப்படியெல்லாம் ஏற்படுகின்ற நிலையை என்னை அங்கே அழைத்து செல்லப்படும் போது காட்டுக்குள் வந்து எனக்கு பல துன்பங்களை எடுத்து என்ன வாழ்க்கையில் வெறுக்கப்படும் போது உணர்வு எனக்குள் என்ன செய்கின்றது, தான் கண்ட இந்த மனித வாழ்க்கையின் சுகபோகங்களுடைய நிலைகள் தன் குழந்தையுடைய நிலைகள் பற்றுள்ளதாக எடுக்கப்படும் போது இவர் என்னவும் பைத்தியக்காரர் போல இருந்து என்னை அழைத்து வந்து காட்டுக்குள் இவ்வளவு தொல்லைகள் கொடுக்கிறார் என்னை இந்த இம்சையை எனக்கும் கொடுத்து வெறுத்து இந்த உடலை விட்டு நாம் எப்படியாவது இந்த ஆத்மாவை பிரித்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்றேன். அவ்வளவு தொல்லைகள் கொடுக்கக்கூடிய இம்சைகள் உடல் நோய், மனநோய், குழந்தை நேர பற்று, நீ அவர்கள் என்ன ஆவார்கள் என்ற நிலையில் பல சிந்தனைகள் உருவாக்குகிறார். காட்டும் இதை காட்டப்படும் அப்போதுதான் என்ன வாழ்க்கைக்கு வெறுக்கப்படும் போது இதை போல வெறுப்புணர்ந்த இந்த உயிராத்மாக்கள் என்ன செய்கின்றது, இறந்தாலும் இந்த உயிர் வெறுத்து வருகின்றேன் ஏதாவது செய்கிறதாம் என்று எண்ணுகின்றேன். குழந்தைகள கூட்டி இப்படி வந்துட்டு இருக்கிறேன் என்னமோ சொன்னார் என்று கேட்க கடைசியில் இப்படி எல்லாம் அவசியம் கொடுக்கிறார் என்று என்னை அறியாமல் இந்த அவசைகள் வரப்பட போகும்போது இப்படி இதை உணர்ந்திருந்தார். அப்போ இந்த உடலை கூட்டி இந்த உயிராத்மா இந்த உடலை இதை போல எண்ணி தன்னை தற்கொலையாக மாற்றிக் கொண்ட இந்த உணர்வுகள் அந்த உடலை வளைத்துக் கொண்டு உயிருடன் அந்த உணர்வுகள் எப்படி இருக்கின்றது, அது எப்படி எல்லாம் அவசியப்படுகிறது என்பதை காட்டுகின்றார். அதே சமயம் இந்த பாசத்தால் நீ எண்ணி உன் குழந்தை பாலும் உன் குடும்பத்தின் பால் பற்றா இருந்தால் இந்த உணவுடன் இருந்தால் உன் குழந்தையை நீ எப்படி காப்பாய், உன் குடும்பத்தை எப்படி காக்கப் போகின்றாய் என்ற நிலையை காட்டுகின்றார். அப்போ இதோட நீ சென்றால் நீ பேயாக தான் ஆட்ட முடியும், இல்லை என்றால் நோயாக தான் அங்கே நீ செல்ல முடியும். அவர்களை காப்பிலும் நிலை உனக்கும் இல்லை, அவர்கள் காப்பிலும் உன் எண்ணம் இருந்தாலும் அவர் வளர்ந்திடும் நிலை இல்லை. நீ எதற்கு செல்கிறாய் என்ற கேள்விக்குறி போட்டு என்னை தடுத்து நிற்க செய்கின்றார். அதே சமயத்தில் அரசின் உணர்வில் இங்கே செல்லப்படும் போது எந்த நிலையில் கொண்டு அகம் என்ற நிலையை அணுகு அறிந்தார் என்ற நிலையை காட்டுகின்றார். இதை போல ஒவ்வொரு நிலையிலையும் காட்டுக்குள் சித்தனாக தோன்றிய அனைவரையும் இதை போல அறிந்தோ அறியாமலையும் தாம் கண்டுணர்ந்த காவலையான சக்தியின் தன்மை கொண்டு காட்டுக்குள் பல சித்தர்கள் மூங்கி இருந்ததையும் காட்டுகின்றார். அகற்றின் பின் வந்தவர்கள் அந்த காட்டுக்குள் இருக்கப்படும் போது ஒவ்வொரு தாவர சத்தை அவர்கள் சந்தர்ப்பத்தால் அறிந்து உணர்ந்த
இப்போ ஒரு துன்புற்று இருக்கப்படும் போது அந்த துன்பத்திலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்று தாம் கட்டுணர்ந்த அந்த தாவரையான சத்தை அவர்களுடைய நோயை நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தனக்குள் வளர்த்துக் கொண்டு அந்த உணவினை அவர் உடலை விளையச் செய்து அவர்கள் படும் துன்பத்துடைய நேர்மலமாக எண்ணி பார்க்கப்படும் போது அந்த உணவை அறிந்துணர்ந்து அந்த நோயை நீக்க பல தாவர சத்தை கொடுத்து அந்த நோயை இவர் நீக்கியிருந்தார்கள். அந்த நீக்கும் நிலைகள் கொண்டு அவர் உடலிருந்து நோய்கள் நீக்கி மகிழ்ச்சி பெறும் எண்ணங்களை அவர்கள் வெளிப்படுத்தும் போது அதை கண்டு இந்த சித்தர்கள் எப்படி நோயிருந்தார் என்ற நிலையை அங்கு உணர்த்திருந்தார். அவ்வாறு பிறருடைய நோயை நீக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் சுவாசித்த இந்த உணர்வு அவருடைய உயிர் அது எப்படி இயக்குகின்றது, அந்த உணர்வின் அலைகள் எவ்வாறு அவர் உடலிலே படர்கின்றது, அந்த உடலை எப்படி இயக்குகின்றது என்ற நிலையும் அந்த இயக்கிய உணர்வின் ஆற்றலிக்க சக்தி ஒவ்வொரு உணர்வுகளும் எவ்வாறு படர்கின்றது என்ற நிலையை காட்டுகின்றார். ஆக அவர் உடலுக்குள் இவருடைய நோயை நீக்க வேண்டும் என்ற உணர்வு நீதி சக்தியாக அடைகின்றது. அவர் கண்டுணர்ந்த காவல் என்ற சத்துகள் அவர் குடித்தபின் அவருடைய நோய்களை இது நீக்குகின்றது. ஆனால் நீக்கிய பின் மகிழ்ச்சி கொண்டு வெளிப்படும் இந்த உணவின் சக்தியை சூரியனின் காந்த சக்தியால் அது கவர்ந்து அது வெளிப்படும் இந்த அலைகளை இவர் அலையின் ஏங்கி நுகரப்படும் போது நோயை நீக்கி மகிழ்ச்சி கொண்ட உணவின் அலையை கண்டு அதை நுகர்ந்து தளப்பில் எப்படி வளர்த்துக் கொள்கின்றனர் என்ற நிலையும் இதை போல போகன் என்று சொல்லுவார்கள். இந்த போகனுடைய தத்துவத்தை அங்கே காட்டுகின்றார். இதை போன்று போகன் பல தாவர இனங்களை எப்படி நுகர்ந்தான் என்றுதான் எனக்கு ஒழுகட்டு பீடியை கொடுத்து ஒழுகட்டு பீடியின் பொருளாக்கினார். அதே போல 10 சிகரெட்டையும் மேலே வச்சு 10 வச்சு ஊது அப்படிங்கிறார். அது ஊதுதான் இங்க வாயெல்லாம் எரியுது. அப்போ இதனுடைய கண்ணு போல அந்த உணவின் தன்மையை தாவர இனத்தை நீ எப்படி நுகர வேண்டும் என்ற இதை எப்படி உரிந்துகின்றாயோ இதை போல ஒன்றை கொடுக்கிறார் 2 பீடி கொடுக்கிறார் போன கணேச பீடி என்று அந்த கணேச பீடி தான் மடியில் இருக்கு. இந்த கணேசன் என்றால் என்ன? கணவனுக்கு ஈசனாக இருந்து படைப்பது போல நீ எடுக்கும் இந்த உணவின் தன்மை உன் உடலுள்ள கணவனுக்கு அந்த ஈசனாக இருக்கும் உயிரின் நிறைவுக்கும் எப்படி நெருங்கிதான் காமிச்சார். ஆனால் இதை நீக்கிங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனால் குடிக்க சொல்ல போகும்போது மாற்றினாலும் உதவணும். அப்ப இதை காட்டி தாவர இனங்களை நுகரச் செய்து அப்போ அதனுடைய உணவின் தன்மையை எப்படி நீக்க வேண்டும். அதே சமயம் சாதாரண மக்களுடைய நீ பழகப்பட போகும்போது இந்த உணவின் தன்மை அவனுக்குள் பதிவு செய்த பின் அந்த நோயை நீக்க வேண்டும் என்று நீ எப்படி எண்ண வேண்டும் அங்கு போகன் என்பது ஒவ்வொரு தாவர இனத்தை போகன் என்பது தன்னை எப்படி அதை மோகித்தான் அது தன் உணர்வுக்குள் அந்த சத்தின் தன்மையை அடைக்கலமாக ஆக்கினான். அதனால்தான் அவனுக்கு போகன் என்று வந்தது. ஆக அவன் ஒவ்வொரு தாவர இன சத்தை அவன் நுகர்ந்து அந்த உணவின் ஆற்றலை தனக்குள் தெரிவித்துக் கொள்ளும் சக்தியாக போனான். அவன் எத்தகைய நஞ்சின் தன்மை கொண்டந்த அந்த ஒரு தாவர இனமாக இருந்தாலும் இவனுக்குள் எடுத்துக்கொண்ட அந்த உணவின் தன்னை தாவர இன சத்துக்குள் இருக்கக்கூடிய நஞ்சினை எப்படி அவன் வளர்த்துக் கொண்ட நிலையில் இருநிலை ஆகும் போது தங்கத்துக்குள் திரவியத்தை ஊற்றினார். செம்பும் பித்தளையும் எப்படி ஆவியாக மாற்றி விடுகின்றதோ இதை போல அந்த போகன் தனக்குள் எப்படி எதை மோதித்து அந்த உணவினை கொண்டு தன் உடலுக்கு இதை பாய்ச்சி செய்து அந்த உணவின் ஆற்றலை தனக்குள் விளையும் எண்ணங்களாக சீதா ராமா அன்று வானேதி செல்வது போல சீதா ராமா என்ற இந்த சுவைமிக்க நிலையை அவன் எடுத்துக்கொண்ட இந்த சுவையான உணர்வுகள் அது எண்ணங்களாக எப்படி மாறி அவன் வாக்கினை பிறருவர் கொடுக்கப்படும் போது அதை கேட்டுணர்ந்த இந்த உணர்வு அப்பாக பாய்ந்து அவன் உடலை தீமை விளைவிக்கும் இந்த உணர்வின் தன்மையை அடக்கி இது ஆட்டோமேட்டிக்கலாக செயல்படுத்த செய்து அவன் உடலில் வரும் நோய்களை வாக்கின் மனைவிலும் எப்படி நீக்கினான் என்ற நிலையை காட்டுகின்றார். என என் குருவழி காட்டி உங்களுக்கும் இது கொடுக்க வேண்டும் என்று சவால்கத்தான் இந்த குருபூஜை நன்னாள் குரு காட்டிய அருள் ஒளிகள்
தன்னை இருசூழ செய்யும் விஷத்தின் தன்மை அகற்ற வேண்டும். நீங்கள் இன்னும் மூச்சலையில் இந்த எண்ணியை படர்ந்துள்ள நஞ்சின் தன்மை அகற்ற வேண்டும். இதை கேட்குணர்ந்தோர் உள்ளங்களிலும் கடல் அந்த ஊரில் அவர் அறியாத இருசூழ செய்யும் இருநிலைகள் விலக வேண்டும். மெய்ப்பொருள் காண வேண்டும். அந்த மெய்ப்பொருளை அந்த தனக்குள் அறிய வேண்டும் என்ற இந்த உணவினை நீ எப்படி பருக வேண்டும் என்றுதான் காட்டுக்குள் இப்ப நான் ஏசி வித்தியர்கள் சும்மா இருந்து காட்டுக்குள் இந்த கொசு தாக்கும். இப்ப யாரையா நினைக்க இந்த மாதிரி காட்டுக்குள் கொசுக்களை தாக்க வைத்து அது மட்டுமல்ல, இந்த காட்டுக்குள் ஒரு எறும்பு இருக்கும், அது ஊரிக்கு பட்டாமல் பேசாம போனா போயிட்டே இருக்கும். அந்த எறும்பு இப்படியே பொருளா போகும், நமக்கு அப்படியே கழிக்கும். அந்த விஷம் கொண்ட அந்த எறும்பு கழித்தற்கு தடுப்பு ஏற்பட்டுடும். 10-20 எறும்பு கழிச்சா போகும், மயக்கப்பட்டு கீழே ஓடும். அந்த அளவுக்கு அந்த எறும்பு ஊடி விழப்போம்போது அதை கழிக்கும். அது கழித்தற்கு கை காலெல்லாம் வீங்கும். வீங்கிய உடனே இப்படி செய்திருக்காலே என்ற ஏன் அப்ப தன் ஏனையாக ஏழை கொடுக்காதவர் இது காட்டினாலும் என்ன வாழ்க்கை என்ற நிலையில் உடலில் துன்பம் வரப்போகும்போது இது சிந்திக்கும் நிலையற்ற நிலைகள் வரும். இது போன்ற நிலைகள் இதை காட்டும். இன்னொரு பூச்சி ஒன்று இருக்கும், அது வேண்டப்பட்டோம் நம்ம சூடு போடுறோம் இல்லை, அதே மாதிரி ஓடுனா போறோம். அதில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தின் தன்மை சூடு போட்டது போன்ற வாருவானா ஒரு இறைச்சல். நாம் நெருக்கப்பட்டால் இப்படி ஒரு எரி இப்படி அதை அமரை செய்து அந்த போகனை பற்றியும் காட்டியிருந்தார். காட்டிவிட்டு இதையெல்லாம் அந்த சித்தர்கள் இதை போக்க அவர்கள் எடுத்துக்கொண்ட நிலையில் இருக்கப்படும் போது இப்படி எல்லாம் எனக்கு தாக்கும். இது தாக்குடனே அது சிறு பூச்சி தான். அது மேல ஊர்ந்து செல்லப்படும் போது உன்னுடைய உணர்வின் ஆற்றலுக்கும் அந்த பூச்சியின் உணர்வுக்கும் எதிர்நிலையாகும் போது அது எப்படி சூடாகி நெருப்பிலிட்டால் எப்படியோ அதே போல அதே கருத்தில் நம்ம ஒரு சுடு உணவை எப்படி சுடுவோம் அதே மாதிரி சுட வைக்கிறார். ஆனால் இந்த 1 அல்ல 2 அல்ல பல பூச்சிகள் அது ஊடுருவது அதை என்னை இன்சிக்க செய்கின்றது. அப்போ அதே நேரத்தில் ஒரு உபதேசிக்க உணர்வுகள் எல்லாம் அங்க பறந்து போகின்றது. அப்போ உடலுக்கு உணவிலிருந்து இதைதான் எண்ணுகின்றேன். ஆனால் இந்த போகன் அன்பு இதனை போல தனக்கு வரும் துன்பத்தினுடைய நிலையை நீக்க வருகொண்ட உணவின் ஆற்றலை தனக்குள் பெருக்கி அந்த துன்பத்தை தனக்குள் நீக்கும். அந்த உணவின் தனக்குள் வளர்த்து பிறவி துன்பத்தை போக்க சீதா ராமா என்ற நிலை இந்த சுவை கொண்ட இந்த சொல்லாக வெளிவிடும் போது அந்த உணவின் அம்புவாக பாய்ந்து அவர் உடல்நிலை தீய விளைவுகளை எப்படி மாற்றுகின்றது என்ற நிலையை இதை காட்டுக்குள் காட்டுகின்றார். அப்போது இந்த நிலையில் எட்டப்படும் போது நீ இதை எண்ணுகின்றாய், இதை போன்ற பூச்சியாகவும் நீ இருந்தாய், இதை போன்ற எறும்பாகவும் நீ இருந்தாய். ஆக இதை போல உணவின் தன்மை இந்த உயிர்தான் உன்னை வளர்த்தது. அதனின்று அதையிலே அந்தந்த உடலே தன்னை காத்துக்கொள்ள அந்த உடலின் ஆற்றல் வருகின்றது. காத்துக்கொள்ள உணவின் தன்மை அதற்கும் கலந்து அந்த உணவின் சத்தாக விளைத்து நீ மனிதனாக வளர்க்கும் போது இவை அனைத்திலிருந்து மீட்டிலும் உணவின் எண்ணங்களாக எப்படி விளைந்தது என்ற அங்கே காட்டுகிறார். ஏனென்றால் இதெல்லாம் பாடங்களுக்கு வராது. குரு காட்டிய அதை எழுதி ஒரு மனிதனின் உணவுக்குள் எப்படி இயக்குகின்றது என்ற நிலையில் அப்போதுதான் இதை தீயை உருகத்தை கொடுத்து அதாவது அம்பரசா சிகரெட் மேல அதாவது தொப்பி சிகரெட் அது என்னமோ சிகரெட் அது தொப்பின்னு அவர் சொல்லுவாரு. அதை வச்சு முடி அப்படின்னா அந்த குடிச்சு எடுக்கப்படும் போது இதை மற்ற நிலைகளை நீ எப்படி இது சுவாசிக்க வேண்டும் என்ற நிலையை உணர்த்திவிட்டு மற்ற காற்றிலிருந்து இதை எப்படி நீ சுவாசிக்கின்றாய், இதை நீ எப்படி ரசிக்கின்றாய், இதை எப்படி நீ நெருங்குகின்றாய், இதை போல எந்தெந்த நிலைகள் இப்படி இப்படி நுகரும் என்று நுகரச் செய்கின்றார். அப்புறம் நுகரும் போதுதான் அந்த வாசனைகள் நுகர்ந்தற்கு இந்த சூடு போல இருக்கக்கூடிய நிலைகள் மாறி அதே சமயத்தில் இந்த சூடு மாறும்போது இதே உணவின் தன்னை அந்த பூச்சியை நேர்கொண்டு அந்த பூச்சியின் நிலைகள் என்ன ஆகும், அதை முறிக்கும் உடம்புள் எடுத்து உன் பார்வை நிலைகள் செலுத்தப்படும் போது அந்த பூச்சி எப்படி
என்னவாகின்றது என்று காட்டுகின்றார். இதை போல ஒவ்வொன்றையும் அனுபவபூர்வமாக அந்த உணவின் தன்மையை காட்டப்பட்டு அதே சமயத்தில் போகமும் தன் உடலுக்குள் இருக்கக்கூடிய உணவின் ஆற்றமைக்கு சக்தியை காயக்கல்பம் என்ற ஆசை கொண்டு தனக்குள் எப்படி வளர்த்துக் கொண்டார், வளர்த்துக் கொண்ட பின் தான் எந்தெந்த நிலைகள் கொண்டு இந்த போகன் உலகின் வளம் வருகின்றார். அந்த உலக வலைய வரும்போது மனிதனுடைய ஆசைகள் எப்படி மீண்டும் அங்கே உருவருகின்றது, அந்த ஆசையினுடைய நிலைகள் கொண்டு எதிரிகளை எதிர்த்து உணர்வுகள் எப்படி வளர்கின்றது. அப்படி வளர்ந்து கொண்ட பின் அந்த உடலிலே மீண்டும் இந்த தீமைகள் விளைவதை அதை நீட்டிக் கொள்ள மக்கா மைதனா போன்ற நிலைகள் இருந்து அவர் அங்கே பறந்து சென்ற பின் அந்த உணர்வலைகளில் மக்கள் ஆசை கொண்டு தனது இந்த மனிதனின் உடலின் ஆசைகள் அங்கே வளரப்பட போகும்போது அதற்கென்ன நிலைகள் கொண்டு இது விடுபட அது பல உபாயங்களை எடுத்துக்கொண்ட அந்த மக்காவுக்கு சென்ற பின் சீனா சென்று மீண்டும் ஆசை உணவுடைய நிலைகள் எப்படி வளர்கின்ற நிலையை அங்க காட்டிவிட்டு அது திரும்பி இந்த இந்தியாவுடைய நிலைகளுக்கும் இந்த பூமியுடைய நிலைகளுக்கும் இந்தியாவுடைய நிலைகள் வளர்க்கும்போது அகசின் கண் உணர்ந்த அணுவின் இலக்கியத்தின் நிலைகள் மீண்டும் தனக்கு பெற்று தன்னை அறியாத நிலைகள் வந்த நிலைகளை வீழ்த்தி இந்த உணவின் தன்மை ஒளியாக மாற்றும் நிலை எவ்வாறு பெற்றார் என்ற நிலையை இவனுக்கு நாம் முழுமையா சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஒரு மாசம் ஆகும். நான் தொட்டு காமிச்சு போறேன். இந்த உணவின் தன்மை பற்று வந்து உங்களுக்குள் பற்றி கொண்டு இந்த உணவின் தன்மை உங்கள் அறியாத வந்த தீய விளைவிலிருந்து உங்களை மீட்டிக் கொள்ள உதவ வேண்டும் என்ற நிலைக்குத்தான் ஒரு குழம்புக்குள் என்னென்ன பொருள் போட்டால் அது சுவை மிக்கதாக மாறுகின்றது என்ற நிலை போல ஒவ்வொரு குரு பூஜை விழாவிலையும் ஒவ்வொரு பௌர்ணமி நாள் என்றும் உங்கள் உணர்வுக்குள் பல நிலைகள் பெற்றாலும் கருணக்கிழங்கு நஞ்சுதான் அதற்குள் நஞ்சின் தன்மை நீர்ப்பிட்டு நீருடன் கலந்து ஆவியாக மாற்றிவிட்டு அதை கொண்டு சுவை கொண்ட புளியும் உப்பும் அதற்குள் பல கோடை சீற்றத்தில் சுவை கொண்டதாக மாறுகின்றோம். இதை போல ஒரு நாள் ஒவ்வொரு நிமிஷத்திலும் இந்த தீமைகள் விளையப்படும் போது ஞானிகளும் சித்தர்களும் தன்னை காப்பிட நுகர்ந்திட்ட அவர்கள் நுகர்ந்து தன்னை காப்பிட்ட உணர்வுகளை வெளிப்படுத்தி அந்த உணர்வலைகள் சூரியனின் காந்த சக்தியால் கலந்தது அது அலைகளாக எப்படி சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை பார் என்றார். அப்ப அது பார்க்கப்படும் போது அந்த உலகின் தன்னை நுகரும் மாற்றம் உனக்கு வேண்டும் அல்லவா, அதை நீ எப்படி பெறப்போகின்றாய் என்ற நிலையை அங்கே உணர்த்தி அந்த உலகின் தன்மையை பெறுவதற்குண்டான நிலைகளை செய்கின்றார். இப்படியெல்லாம் அவர் உணர்த்தி இந்த சக்தியின் தன்மைதான் உங்களுக்குள்ளும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராது அந்த உணர்வுகள் கேட்டுள்ள நிலைகள் உணர்வு உயிர் இயக்கினாலும் இந்த உணர்வு உங்கள் உடலுக்குள் பதிவாகி நல்ல உணர்வுடன் கலந்தத்தில் உங்கள் நற்குணங்களை செயல்படுத்தாது மகிழ்ச்சி பெறும் எண்ணங்களை செயல்படுத்த விடாது உடலுடைய நிலைகள் வேதனைக்குண்ட நிலைகளை உருவாக்கி உங்களுக்குள் இன்சிக்கும் உங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் பொருள் என்றே வேதனை தரும் இந்த உணர்வினை நீக்க இத்தகைய உபதேசிக்கும் உணர்வுகள் கேட்டுணர்ந்த இது பதிவாகி நீங்கள் எண்ணும் போது அந்த மகிழ்ச்சிகள் எவ்வாறு தன்னை நல் உணர்வுடன் மீட்டுக் கொள்ளும் சக்தியை நிலைகளை வளர்த்துக் கொண்டனரோ அதை போல உங்களுக்குள்ளும் இது வளர்ந்து மனிதனான இந்த வாழ்க்கையில் இது நீங்க வேண்டும் என்று என் குரு காட்டிய எனக்கு அது என் குரு எனக்கு காட்டி அதற்குள் அவர் பேரானந்தப்பட்டார். அதை போல உங்கள் அறியாது உங்களுக்கும் புகுந்து உங்களை எஞ்சித்துக் கொண்டிருக்கும் இந்த தீய உணர்வுகளை நீங்கி மகிழ்ச்சியின் அருளை உங்களுக்குள் வளர்ந்து மெய்ப்பொருளும் காணும் அந்த உணர்வின் ஆற்றமைக்கு சக்தி வளர வேண்டும் என்ற இந்த ஆசைக்காக இதை உங்களுக்குள் இப்போது பதிவு செய்கிறோம். ஏதோ சொல்லுகின்றார் என்னவோ சொல்லுகின்றார் என்ற கவனத்தை ஈடுபடும் திசைத்திருப்பார். எப்படி இந்த விஞ்ஞான கருவியால் நேர்முகமாக நாம் பேசும்போது பதிவாகின்றதோ அதை போல கூர்ந்து இந்த உணவின் தன்மையை அதை நீங்கள் கேட்டிருந்தால் கூறும் அவதாரம் என்ற நிலையில் கடவுளின் அவதாரம்
நிலையை அதைத்தான் அகஸ்தியன் தான் தாயகங்கள் இறந்தற்கு தான் கடவுளிடம் சொல்வது போன்று தான் எனக்கு நெருக்கடியற்ற நினைவு கொண்டு அதை எனக்கு அந்த கடவுள் இந்த சூரியனை பார்த்தப்புறம் இந்த உணர்வினை எண்ணி இயங்கும் போது அதனின்று வரக்கூடிய நிலைகள் இவன் நுகரப்படும் போது அதனின்று வெளிப்படும் இந்த ஆல்ட்ரா வயலன்ஸ் என்ற விஷயத்தை திரும்பி சென்ற உணர்வை இந்த காந்த புலன்கள் எப்படி அது கவர்ந்து வருகின்றது என்ற நிலையில் ஒவ்வொரு அணுவின் இயக்கம் வெப்பம், காந்தம், விஷம் இந்த 3 இயக்கமாக வெளிவந்த அந்த அணு அது எவ்வாறு பிரபஞ்சத்தில் நிறைந்துகின்றது, அந்த உலகின் ஆற்றலை அது கவர்கின்றது, கவர்ந்த நிலைகள் கொண்டு பூமியின் ஈர்ப்புக்குள் வருகின்றது. இது சுழற்சி நிலைகள், இதிலே கலந்துள்ள நிலைகள் சிறிது விஷயங்கள் பிரிகின்றது. அது கவர்ந்து கொண்ட சத்தான நிலைகள் கொண்டு பூமிக்குள் வருகின்றது. பூமிக்குள் வந்த பின் வடதுருவம் கவர்ந்த நிலைகள் கொண்டு வடதுருவம் கவர்ந்த அந்த உலகின் ஆற்றல் நீராக எப்படி மாறுகின்றது. அந்த நீராக வரும்போது ஆவியான நிலைகள் காற்றாக இப்படி மாறுகின்றது. அந்த மாறிய நிலைகள் கொண்டு அந்த உணவின் சத்து அது மீண்டும் ஆவியாக மாறும்போது சூரியனின் காந்த புலன்கள் எப்படி அது கவர்கின்றது, அதனின் நிலைகள் கொண்டு அலையாக எவ்வாறு செல்கின்றது என்ற இந்த நிலையைத்தான் அகஸ்தியன் கண்டுணர்ந்தான். அவன் முதல் மனிதனின் விண்ணின் நாட்களை தனக்குள் கண்டு உணர்ந்தான். விஷத்தை வெண்ணிடம் ஆற்றலாக பெற்றார். மனிதனாக பிறந்தெல்லாம் நமது உடல் எப்படி நாம் உணவாக உட்கொள்ளும் அதற்கும் மறைந்து வந்த சுவைமிக்க சுவைக்குள் கலந்து வந்த அந்த நஞ்சினை நம் உடல் விஷத்தை மலமாக மாற்றிவிட்டு உடலின் தன்மை ஆற்றல் மிக்க சக்தியாக மாறி கெட்டதை நீக்கிடும் உணர்வாக விளைந்து 6வது அறிவாக நமக்குள் விளைந்ததோ இந்த 6வது அறிவின் தன்மை கொண்டு மனித வாழ்க்கையில் தரப்பும் தான் கண்டுணர்ந்து பிறருடைய துன்பத்தை நுகர்ந்தறிந்தாலும் அதனுடன் கலந்து வந்த அந்த நன்றின் தன்னை நல்ல உணவுடன் கலந்திடாது அதனை நீக்கிடும் உணர்வாக அகஸ்தியன் விண்ணின் துருவத்தின் நிலைகளை அறிந்து துருவ ஆற்றல் நீக்க இச்சக்தி பூமி கவர்ந்து அது எவ்வாறு தனக்குள் பல நிலைகளாக அது மாற்றம் அடைகின்ற நிலையில் அதை அறிந்தான். அந்த உணர்வின் தன்மை தனக்குள் விளைய வைத்தால் அதான் துருவ மகிழ்ச்சி என்ற நிலையில் துருவம் கற்று பூமிக்குள் மாற்றும் சக்தியை அரைப்போல விஷயத்தின் தன்மை வெல்லும் தாயகர்கள் அவர்கள் எப்படி தன் விஷயத்தின் தன்மை என்று அந்த வென்ற அந்த சக்தியின் தன்மை அந்த வீராத்மாக்கள் தன் உடலுக்குள் அதற்கு கொண்டு ஆற்றல் மிக்க சக்தியாக செயற்படுத்தினார்கள் என்ற நிலையை அங்கு உணர்த்துகின்றார். இன்று நான் மனித வாழ்க்கையின் அரசர்கள் யாக வேள்விகள் செய்து பல மந்திர உரைகளை எழுப்பி அவர்கள் சொன்ன சட்டங்களை மக்கள் மத்தியிலே பாய்ச்சி அதன் வழிகளில் ஒவ்வொரு உணர்வுகளும் பதிவு செய்த அந்த அரசன் தன் மக்கள் மத்தியிலே எப்படியெல்லாம் இந்த உணர்வுகளை கலக்க செய்து சாஸ்திரங்கள் சட்டங்களை எழுதி வைத்து அதன் சூழ்படிப்படி மதங்களாக உருவாக்கி மதத்தின் அடிப்படையிலே பதிவு செய்து அரசன் சொன்ன வழியில் நடக்கவில்லை என்றால் அவன் வகுத்த சட்டத்தையே தெய்வமாக்கி அதற்கு மாறாக நடந்தவனுக்கு தெய்வ தண்டனை என்றும் அந்த தெய்வ நீதிப்படி அந்த அரசன் மக்களுக்கு எப்படி தண்டனைகள் வழங்கினான் என்ற அந்த உணர்வின் தன்மை அதை காட்டுகின்றான். அவ்வாறு வளர்த்துக் கொண்ட அந்த உணர்வின் தன்மை கொண்டு அவன் பல மக்களுடைய எண்ணங்களை துடித்துக் கொண்டு அரேஷனிக்கு யாக வேள்வி என்னை பரப்பச் செய்து அதிலிருந்து வெளிப்படும் உணர்வின் அறைகளை பரப்பச் செய்து கேட்டு உணர்ந்த பின் ஒவ்வொரு உணர்வுகளிலும் பதிந்த பின் அவன் அரசனின் கீழ் வாழ்ந்த குடிமக்கள் இறந்த பின் இவன் பதிவு செய்த உணர்வு கொண்டும் மீண்டும் மந்திரத்தை சொல்லும் போது அந்த மனித உடலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட இவன் முதலில் பதிவு செய்த இந்த மந்திர வழியா மீண்டும் திருப்பப்படும் போது மனித உடலுக்கு பதிவு செய்த அந்த உணர்வு நிலையை அந்த அரசன் எப்படி கவர்கின்றான் என்ற நிலையை காட்டுகின்றார். அவ்வாறு மனித உடலுக்குள் அரசனால் சிருஷ்டிக்க
அரசரால் இருக்கப்படும் போது அரசனுக்கு நாம் எப்படி இருந்தோம், இறந்த பின் அவனுடைய வழியில் நாம் சென்ற மதத்தின் அடிப்படையில் சென்ற பின் அந்த உணவின் தன்னை தனக்குள் கலந்து அரசர்கள் எவ்வாறு அந்த சக்தியை பெற்றனர், அவர்கள் இன்றும் தம் ஆசை கொண்டு தான் ஒவ்வொரு உடலிலையும் புகுந்து தான் எவ்வளவு சுகபோகமாக இருந்தோமோ இதைப்போல ஒவ்வொரு உடலிலையும் தன் இயற்கை சக்தியாக இருந்து நீடித்த நாள் வாழ முடியும் என்ற இந்த நம்பிக்கையை தனக்கு வளர்த்து அதன் வழியில் அரசர்கள் சென்ற நிலையில்தான் இன்று கேட்டுணர்ந்த நாம் ஏதோ சொர்க்கத்துக்கு போகிறோம் என்ற நிலையில் அன்று அந்த அரசர்கள் காட்டிய வழிகளில் இன்று நாம் சென்ற அனைவருமே இப்ப மந்திரவாதிகளுடைய கைகளில் நாம் சிக்கி அது தவிர்க்கும் நிலை வருகின்றது. பின் அவர்களுடைய சுகபோகங்களுக்கு நம்முடைய உயிராத்மாக்களை அவர்கள் பயன்படுத்துகின்றனர். அதிலிருந்து நீங்க இதுவரை மகரிஷிகளில் காட்டிய அந்த அறுவடைப்படி இப்போ அகசியுடைய தாய்கள் அவ் உடலை சென்ற பின் அந்த நிலையை விண்ணுலகை ஆற்றலை பெற்றார். ஆனால் இங்கே மந்திர ஒளி கொண்டு அரசர்கள் செய்து கொண்ட இந்த உணவுகள் மனித வாழ்க்கையிலே இந்த ஆசையை தூண்டச் செய்து எல்லோரும் போற்றும் நிலைதான் தனக்கு வேண்டும் என்றும் போற்றுவதற்கும் மற்றவர்களை மதிப்பை செய்வதும் அந்த மதிப்புக்குள் தான் இந்த வாழ்க்கையிலே உணவு உடைகளுக்கும் தான் சிற்றென்ற நிலைகளுக்கு இவர் பயன்படுத்த முடிந்ததை தவிர மெய்மொழி காணும் நிலைகள் அற்ற நிலைகள் இன்று எப்படி இந்த உலக பிரபஞ்சம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார். ஆகவே அவசியம் கண்ட நிலையும் அதை போல போகன் கண்ட நிலை போல போகன் கண்டுணர்ந்த நிலையானால் மீண்டும் தன்னிலை அடைந்து அவன் மின் சென்ற நிலைகள் போல உனது வாழ்க்கை குறிப்பிடும் எத்தகைய நிலைகள் இருந்தாலும் அந்த மெய்ஞானில் சென்ற வழியில் நீ இதை ஒவ்வொரு நிமிடமும் அதை எடுத்து